டங்ஸ்டன் மதுரையில எடுத்தா கண்டிப்பா அதுல நல்லதும் இருக்கு. அதுல வேலை வாய்ப்பு இத்தனை பேத்துக்கு வருது. இதுல பிரச்சனையானாலும் இத்தனை பேத்துக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. டங்ஸ்டன் மைனிங் விவசாயிகள் சொல்றதை சொல்லி அதை ஒத்தி வைப்பதற்கான அல்லது வேண்டாம் என்று சொல்வதற்கான வேலையை கையில் எடுத்திருக்கோம். நீங்க எவ்வளவு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கன்றத நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்துல நாங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கும் அப்பகுதியை சார்ந்த நிலங்களை கொடுத்த மக்கள் எங்களுக்கு வேலை தர மாட்டீங்களா என தெரிந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வடிவேல் படத்துல சொல்லுவாங்க, படிச்சே வச்சானையா என்கிற ரேஞ்சுக்கு நம்மள லண்டன்ல இருந்து இறங்கின உடனே பேசின பேச்சு என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கு எதிரானது, மக்கள் போராட்டங்களுக்கு எதிரானது. இப்ப அவர் சறுக்கடிக்கிறார், பின்வாங்குகிறார். நீ ஆதரிக்கிறியா எதிர்க்கிறியா? யாருக்கு உத்தரவிட்டார்கள் என்பது 2 தாசில்தாரை காட்டுறாங்க, அவங்கதான் உத்தரவிட்டாங்கன்னு சொல்லி. ஆனால் நமக்கு தெரிந்தது என்ன என்றால், மோடியும் அகர்வாலும் மிக நெருக்கமான நண்பர்கள். எந்த தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில உன்னுடைய ஆலையை மூடினார்களோ அதே தென்பகுதியில உனக்கு நான் தருகிறேன் என மதுரை மாவட்டத்தினுடைய 5000 ஏக்கரை முதல் கட்டமாக ஏலமிட்டு இருக்கிறார் மோடி. அகர்வாலுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இழப்பீடு தான் இந்த 5000 ஏக்கர் முதல் கட்ட ஏலம். சொந்த நாட்டு மக்களை வானிலிருந்து தாக்குவது என்கிற ஒரு படு பாதகமான செயலை இந்த இந்திய ஒன்றிய பாஜக அரசு செய்திருக்கிறது, செய்து வருகிறது. அவர்கள் அந்த பூமியை நேசிக்கிறார்கள். இந்த மண் எங்களுடைய மண் என்பதிலே ஊன்றி நிற்கிறார்கள். ஆனால் நாம் சொல்லுகிறோம், எங்கள் நாடு தமிழ்நாடு, வேதாந்தாவே கால் வைக்காதீங்க. எங்கள் நாடு தமிழ்நாடு, எங்கள் மண் மதுரை மண். ஒன்றிய அரசே இப்படி ஏலம் விடுவதை நிறுத்து. அன்பு தோழர்களுக்கு வணக்கம். மக்கள் முன்னணி ஊடகத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். மதுரை, மேலூர், அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிரான தொடர் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. சட்டமன்றத்திலே தற்சமயம் தமிழக அரசு இந்த வேதாந்தாவின் டங்ஸ்டன் சுரங்கத்தை அனுமதிக்க மாட்டோம் என்று தீர்மானம் ஏற்றிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் ஒன்றிய அரசு இது குறித்தான எந்த ஒரு பதிலையும் சொல்லவில்லை. லண்டன் மேற்படிப்புக்காக சென்ற அண்ணாமலை, பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை, விமான நிலையத்திலிருந்து தமிழ்நாட்டின் தரையில் கால் வைப்பதற்கு முன்னேயே டங்ஸ்டன் சுரங்கம் குறித்தான தனது கருத்தை பதிவிட்டிருந்தார். அதாவது திமுக அரசு நாடகம் ஆடுகிறது என்ற கருத்தை பதிவிட்டிருந்தார். அந்த கடிதத்தை வெளியிட முடியுமா என்ற கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் எந்த ஒரு பதிலும் அண்ணாமலையிடமிருந்து இல்லை. மக்கள் முன்னணியிடமிருந்து அந்த கேள்வி முன்வைக்கப்பட்டது. அதன் பிறகு தமிழ்நாடு சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பின் மக்கள் போராட்டம் மேலும் மேலும் அதிகரித்து இருக்கக்கூடிய இந்த சூழலில் அண்ணாமலை அந்தர்பல்ட்டி அடித்திருக்கிறார். இந்த தொடர் நிகழ்வுக்கு இடையில் இந்த போராட்ட களத்தில் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய தமிழ் தேச மக்கள் முன்னணியின் தலைவர் தோழர் மீதா பாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். தோழர் மீதா பாண்டியன் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் தோழர். ஏற்கனவே சொன்னது மாதிரிதான், அண்ணாமலை லண்டன்ல இருந்து விமானத்துல இருந்து கால வைக்கிறதுக்கு முன்னாடி அவசரமா ஒரு ட்வீட் போட்டாரு. எந்த பிரச்சனைகளை பத்தியும் பேசுறதுக்கு முன்னாடி டங்ஸ்டன் சுரங்க ஆதரிக்கும் விதமாக தன்னுடைய நிலைப்பாடு எதையுமே சொல்லாம திமுக அரசு கபட நாடம் ஆடுதுன்னுட்டு ஒரு ட்வீட் போட்டாரு. அதன் பிறகு ஒரு கூட்டத்துல தன்னுடைய நிலைப்பாடை சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, இந்த சுரங்கம் அமைவதனால் மக்களுக்கு நிறைய பயன்கள் இருக்கிறது, வேலைவாய்ப்பு கிடைக்க போகிறது, இதன் மூலமாக தொழில் வளர்ச்சி மென்மேலும் அதிகரிக்க போகிறது என்று ஒரு கூட்டத்திலே தங்களுடைய நிலைப்பாட்டை சொன்னார். இன்னைக்கு அவர் அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்காரு, தலகுப்புற குதிச்சிருக்காரு. என்னன்னா, இந்த சுரங்கத்தை மக்கள் எதிர்க்கிறாங்க, அதன் அடிப்படையில இந்த சுரங்கத்தை அனுமதிக்க வேண்டாம் என்று கனிம வளத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த அரசியல் என்னன்னு பாக்குறீங்க? லண்டனுக்கு எதற்காக போனார், என்ன படிப்பு படித்தார் என்பது, அவர் தமிழ்நாட்டு மண்ணிலே கால் வைத்த உடனேயே அவர் வாயை திறந்ததே முதல் முறையாக. எதற்கெடுத்தாலும் போராட்டம் என்றால் என்ன இது? இது தூத்துக்குடியில எனக்கு நடிகர் ரஜினிகாந்த் சொன்ன அதே வார்த்தை தான் ஞாபகம் வந்தது. இங்கு தொடர்ச்சியான போராட்டங்கள், 50 கிராமங்களுக்கு மேல் மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். 5000 ஏக்கர் தமிழ்நாட்டினுடைய மேலூர் வட்டாரம், வல்லாளப்பட்டி, அரிச்சாப்பட்டி, மீனாட்சிபுரம், மாங்குளம் என
11 ஊராட்சிகள் உள்ளடக்கிய 50க்கும் மேற்பட்ட கிராமங்களை சர்வசாதாரணமாக ஒன்றிய மோடி அரசு ஏலமிட்டிருக்கிறது. இவர் இறங்கின உடனே நம்ம அரசு நிலைப்பாடு எடுக்கணும் என்கிற ஒரே காரணத்திற்காக ஸ்டெர்லைட்டை எதிர்த்து போராடி மோடியதனுடைய விளைவு அவர் அதையும் சேர்த்துக்கிறார். ஸ்டெர்லைட்டை மூடியதனுடைய விளைவு இன்னைக்கு நம்ம காப்பரை இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். டங்ஸ்டன் என்கிற இந்த விலை உயர்ந்த அதிசக்தி வாய்ந்த பொருளை எடுக்க விடாமல் செய்வதற்கான இந்த போராட்டங்கள், சாலை விரிவாக்கம்னா போராட்டம், என்ன ஒரு வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வந்தாலும் போராட்டம். இப்படி போராடினா என்ன ஆகிறது? எப்படி இந்த நாடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த நாடு எப்படி வல்லரசு ஆகிறது? இதுதான் அவங்களுடைய டயலாக், அவங்களுடைய கனவு, அவங்களுடைய முன்வைப்பு. அவங்க நம்ம மத்தியில சொல்லி ஏமாற்றக்கூடிய விஷயம். நீ வல்லரசு ஆகிறதுக்கு என்ன செய்யறியோ அதெல்லாம் இல்லை. இங்கு மக்களுக்காகத்தான் நாடு, மக்கள் வாழ்வதற்காகத்தான் பூமி. மண்ணுக்கடியில எங்கு தோண்டினாலும் மக்னீசியம் கிடைக்கலாம், நிலக்கரி கிடைக்கலாம், ஹைட்ரோ கார்பன் கிடைக்கலாம், மீத்தேன் கிடைக்கலாம், டங்ஸ்டன் கூட கிடைக்கலாம். அது மக்களுடைய வாழ்க்கையை அழித்துத்தான் இதையெல்லாம் கொண்டு வருவீர்கள். அதுலயும் இதுல வேலை வாய்ப்பு கிடைக்கும். நீங்க எவ்வளவு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கன்றத நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்துல நாங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கும் அப்பகுதியை சார்ந்த நிலங்களை கொடுத்த மக்கள் எங்களுக்கு வேலை தர மாட்டீங்களா என கெஞ்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் விரிவாக்கத்திற்காக நிலங்களை நீங்க அள்ளி விழுங்குவதற்கு, நிலக்கரியை அள்ளி மின்சார உற்பத்தியை செய்து வெளியே கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை நீங்க இன்னைக்கு அங்க இருக்கிறீங்க. நம்மை பொறுத்தளவு அண்ணாமலை இழுத்தவன வாய் அப்படி திறந்தார். தொடர்ச்சியான மக்கள் போராட்டம் வல்லாளப்பட்டியில, அரிட்டாப்பட்டியில, அழகர் கோயில் மலைக்கு கீழே, மேலூரில் என போராட்டங்கள் நடப்பதை பார்த்த உடனேயே அந்த வட்டாரத்துல ஏதாவது பிஜேபி செல்வாக்கு செலுத்திடலாம் என இவர் வாயை திறந்தவர். இப்ப வாயை எப்படி திறந்திருக்கிறார்னா, மக்களினுடைய விருப்பம் என்னவாக இருக்கிறதோ நாங்கள் அதை மதிக்க தயாராக இருக்கிறோம். நான் மத்திய அமைச்சரிடம் பேசினேன். நாம் இதை புரிந்து கொண்டு யோசிக்கலாம் என்று சொல்லி இருக்கிறார் என ஒரு பின்வாங்குகிற, இந்த வடிவேல் படத்துல சொல்வாங்க படுத்தே வச்சானையா என்கிற ரேஞ்சுக்கு அண்ணாமலை லண்டன்ல இருந்து இறங்கின உடனே பேசின பேச்சு என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கு எதிரானது, மக்கள் போராட்டங்களுக்கு எதிரானது. இப்ப அவர் சறுக்கடிக்கிறார், பின்வாங்குகிறார். சட்டமன்றத்துல பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள்கிட்ட தீர்மானம் நிறைவேற்று டங்ஸ்டன் சுரங்க திட்டத்திற்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றும் பொழுது பிஜேபியை கேட்டா பிஜேபி ஒரு முடிவெடுக்க தள்ளாடுறான். நீ ஆதரிக்கிறியா எதிர்க்கிறியா என்ற கேள்விக்கு கடைசியாக வேறு வழி இல்லாமல் அந்த தீர்மானம் பிஜேபியினுடைய எதிர்ப்பு கூட இல்லாமல் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதுதான் நாம் கேள்விப்படக்கூடிய செய்தியாக இருக்கிறது. ஆக மக்கள் போராட்டம் என்பது எப்படி இவர்களை பின்வாங்க வைக்கும் என்பதற்கு ஒரு பெரிய முன்னுதாரணம் தான் அண்ணாமலையும் பாரதிய ஜனதா கட்சியும். டங்ஸ்டன் சுரங்க திட்ட எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பு என்கிற பரந்துபட்ட மக்களையும் உள்ளடக்கிய, இயக்கங்களையும் உள்ளடக்கிய, சுற்றுச்சூழல் ஆர்வலர்களையும் உள்ளடக்கிய ஒரு கூட்டமைப்பு மதுரையை மையப்படுத்தி தீர்மானம் நிறைவேற்றுகிற அன்றே உங்கள் தீர்மானத்தை ஆதரிக்கிறோம், ஆனால் தீர்மானத்தை தொடர்ந்து நாங்கள் மக்களை திரட்டி போராடுவோம் என்பதை அறிவித்திருக்கிறது. அண்ணாமலை அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறார்? அவர் எப்பயுமே தினசரி செய்தியாக மாறுவதை பற்றியே யோசித்துக் கொண்டிருப்பவர். இறங்கும் பொழுது நீங்க அந்த குழந்தைங்கள்ட்ட கேட்டா சரி, குழந்தைங்களா அப்பா அம்மா பிள்ளை பிறந்ததுல இருந்து பேசல, எப்ப பேசும் அப்படின்னு காத்திருப்பாங்க. திடீர்னு அந்த பிள்ளை வாயை திறக்கிறோம், ஆகா பிள்ளை பேச போதும் அப்படின்னு காத்திருக்கும் போது அப்பா நீ எப்ப சாதையன்னு கேட்குமா பிள்ளை. அது மாதிரி லண்டன்ல இருந்து புயல் வருது, தமிழ்நாடு அரசியலே மாறப்போகுது, ஆயாக்கு ஊயாக்கும் என்று கதையடிச்சுக்கிட்டு இருந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களுக்கும் ஊடகத்திற்கும் மத்தியில இறங்கின உடனே அப்படி சீர்ற மாதிரி ஒரு நாடகம் போட்ட அண்ணாமலை இப்ப பம்மி பதுங்கி
மக்கள் போராட்டத்திற்கு முன்னே மண்டியிட வேண்டிய நெருக்கடி உருவாகி இருக்கிறது. இந்த போராட்டத்திற்கு தாங்கள் ஓப்பனாக எதிரியாக மாறுவோமேனால் தமிழ்நாட்டில் சல்லி காசுக்கு நாம் மதிக்கப்பட மாட்டோம் என்பதை அண்ணாமலை இப்போ உணர்ந்திருக்கிறார். அண்ணாமலை இந்த போராட்டத்தின் முன்னே ஒரு செல்லா காசு என்பதை நிரூபிச்சிருக்கிறார். சரி, அண்ணாமலை வேதாந்தாவின் ஸ்டெர்லைட் நிறுவனத்தின் ஓனராக இருக்கக்கூடிய அகர்வால் இருக்கக்கூடிய லண்டனுக்கு போயிட்டு படிச்சுட்டு வந்திருக்காரு. அது அவரோட நிலைப்பாடுகள்ல புரிஞ்சுக்க முடியுது. இதற்கு இடையில பாராளுமன்றத்துல அனைத்திந்திய அதிமுகவின் எம்பியான தம்பிதுரை இந்த சுரங்கத்தை அமைச்சே தீரணும், இதன் மூலமாக தான் தமிழ்நாடு வளம் பெற போகுது நலம் பெற போகுதுன்னுட்டு ஆஹா ஓஹோன்னுட்டு பேசியிருக்காரு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? தமிழ்நாடு மக்கள் எல்லாரும் எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அதிமுக, அதுவும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இதை ஆதரிச்சிருக்கக்கூடிய காரணம் என்ன? தமிழ்நாடு சட்டமன்றத்துல எடப்பாடி பழனிசாமி திராவிட முன்னேற்ற கழகம் தான் காரணம், ஆயாக்கும் ஊயாக்கும்னு கொந்தளிக்கிற ஒரு காட்சியும், இந்த சுரங்க திட்டங்களை ஆதரிக்கக்கூடிய தம்பித்துறையினுடைய நடவடிக்கையும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எப்படி இரட்டை வேடம் போடுகிறது? ஒன்றிய அரசினுடைய முடிவுகளுக்கு இன்றைக்கும் நேற்றைக்கும் அது உடன்பாடாக தான் இருந்தது, இன்றைக்கும் அது உடன்பாடாகத்தான் இருக்கிறது. ஏற்கனவே இது போன்ற விஷயங்களை நாங்கள் பொதுவாக ஆதரித்தோமே ஒழிய சுரங்கம் கொண்டு வர நாங்கள் ஆதரிக்கவில்லை என எடப்பாடி சட்டமன்றத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் வேறு ஒரு குரலாக இருக்கிறது. இது போன்ற இரட்டை வேடம் தொடருமேயானால் வீதியில அதிமுகவுக்கு எதிரான செயல்பாடுகள் மக்கள் பாடம் புகட்டுவார்கள். இங்க மக்கள் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, தொடர்ச்சியான மக்கள் போராட்டம். தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் நிறுவனத்துக்கு எதிரான போராட்டத்தில், இந்த வேதாந்தா நிறுவனத்துக்கு எதிரான போராட்டத்தில் மக்கள் 17 பேர்களின் உயிரை குடித்த இந்த நிறுவனத்திற்கு, இந்த முதலாளிக்கு மீண்டும் மதுரையிலே சுரங்கம் அமைப்பதற்கான அனுமதி வழங்கக்கூடிய தேவை இந்த அரசுக்கு என்ன வந்திருக்கிறது? இந்த அரசுக்கும் வேதாந்தா நிறுவனத்திற்கும் என்ன தொடர்பு? அப்படி என்ன உறவு? தொடக்கத்திலேயே ஸ்டெர்லைட் ஆலை தூத்துக்குடியில வரப்போகிறது என்ற உடனே அங்க இருக்கிற விவசாயிகள், வியாபாரிகள், மீனவர்கள் அதற்கு எதிராக பல்வேறு எதிர்ப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்தார்கள். ஸ்டெர்லைட் எதிர்ப்பு இயக்கம் என்கிற ஒரு அமைப்பே அங்கே உருவானது. அதில் ஆயிரக்கணக்கான பேர் திரண்டார்கள், எதிர்த்து போராடினார்கள். இன்னும் சொல்ல போனால் கடல் வழியாக மூலப்பொருள்களை ஸ்டெர்லைட் ஆலைக்கு கொண்டு வந்த பொழுது மீனவர்கள் நாட்டு படகுகளிலே கடலுக்குள்ளே சென்று அந்த கப்பலையை சுற்றி வளைத்து அந்த கப்பலை திரும்ப போக வைத்தார்கள் என்பது வரலாறு. இதற்கு பிறகும் அரசுகளுடைய ஆதரவு இருந்ததனுடைய விளைவு அகர்வால் அங்கே காலை ஊண்டி கொண்டிருந்தான். பல்வேறு முறைகள், பல்வேறு தலைகள் அங்கே பாய்சனஸ் கேஸ், விஷவாயு கசிவதும், அது நகரத்திலே பரவலாவதும், மக்களுடைய மூச்சு திணறல், மூக்கு அரிப்பு, நீண்ட நெடுங்காலம் அவர்களுக்கு நோய்களை உருவாக்கக்கூடிய தன்மைகளை பார்த்த பிறகு அந்த போராட்டம் வீரியம் அடைந்தது. அந்தந்த கிராமங்களிலே போராட்டங்கள் தொடர்ந்தது. 100 நாட்கள் நடந்த போராட்டம் 100வது நாள் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தை நோக்கி அது பயணப்படுகிறது. அங்கே துப்பாக்கிச்சூடு, ஆட்சியாளர் அலுவலகத்தில் இருந்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுகிறது. துப்பாக்கிச்சூட்டிலே அந்த இடத்திலே 14 பேர் இறந்து போகிறார்கள். மறுநாள் 2 பேர் இறந்து போகிறார்கள். மருத்துவமனையில் ஒருவர் இறந்து போகிறார். 17 பேர் இறந்து போயிருக்கிறார்கள், கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியாளரிடம் யார் உத்தரவிட்டது என கேட்டால் எனக்கு தெரியாது, நான் மனு வாங்க போயிட்டேன் அப்படின்னு சொல்றார். எஸ்பி எனக்கு தெரியாது, நான் ஆர்டர் கொடுக்கல என்ற. முதலமைச்சர் போய் கேட்கும்போது முதலமைச்சர் நான் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த துப்பாக்கிச்சூட அப்படின்னு ஒரு அபத்தமான நிலைப்பாடை வைத்திருந்த முதலமைச்சர் தான் நாம் அன்றைக்கு பெற்றிருந்தோம். அதற்கு பிறகு அருணா ஜெகதீசனுடைய ஆணையம், ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசனுடைய ஆணையம் முழுக்க ஆய்வு செய்து அந்த அறிக்கையை தயார் செய்திருக்கிறது. துப்பாக்கிச்சூடு நடப்பதற்கான தேவையே கிடையாது. யாருக்கு உத்தரவிட்டார்கள் என்பது 2 தாசில்தாரை காட்டுறாங்க, அவங்கதான் உத்தரவிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நமக்கு தெரிந்தது என்ன என்றால் மோடியும் அகர்வாலும் மிக நெருக்கமான நண்பர்கள். அவரை பொறுத்தளவு, மோடியை பொறுத்தளவு மிகப்பெரிய கொழுக்க வைக்கக்கூடிய அட்ரஸ் இல்லாம இருந்த அதானி இன்னைக்கு உலக பணக்காரர்கள் பட்டியலில்
முந்திக் கொண்டிருக்கிறார். 2வது இடத்தை பிடிக்கலாமா, 3வது இடத்தை பிடிக்கலாமா என. மைன்ஸ், சுரங்கங்கள், கனிவளங்கள் சம்பந்தமாக எதையாவது எடுக்க வேண்டும், அதை கொடுக்க வேண்டும் என்றால் அவர் அகர்வாலை வைத்திருக்கிறார் பட்டியலில். அதானிக்கு எதை கொடுக்க வேண்டும், அகர்வாலுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பதிலே மோடி மிக தெளிவாக இருக்கிறார். நீதிமன்றத்திலே, உயர் நீதிமன்றத்திலே, உச்ச நீதிமன்றத்திலே தொடர்ச்சியாக முயற்சி செய்து அகர்வால் தோற்று போயிருக்கிறார். இறுதியில நீங்கள் சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளையிலே போய் பார்த்துக் கொள்ளுங்கள் என உச்ச நீதிமன்றம் சொல்லிருச்சு. இன்றைக்கு வரையிலும் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார். அது இனி திறக்க முடியாது. ஸ்டெர்லைட் ஆலையை அப்புறப்படுத்து, தூத்துக்குடியை துப்புரப்படுத்து என்கிற முழக்கம் இன்றைக்கும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இனிமேல் அகர்வாலுக்கு ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. இந்த சூழ்நிலை தான் எந்த தமிழ்நாட்டில உன்னை விரட்டி அடித்தார்களோ, எந்த தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில உன்னுடைய ஆலையை மூடினார்களோ, அதே தென்பகுதியில உனக்கு நான் தருகிறேன் என மதுரை மாவட்டத்தினுடைய 5000 ஏக்கரை முதல் கட்டமாக ஏலமிட்டு இருக்கிறார் மோடி. 5000 ஏக்கர், கிட்டத்தட்ட 50 கிராமங்கள், 11 ஊராட்சி, பெரியாற்று பாசன, முல்லை பெரியாற்று பாசன வசதி வாய்ப்பு இருக்கக்கூடிய நெல்லும் கரும்பும் வாழையும் விளையக்கூடிய அந்த பகுதியை ஏலமிட்டு இருக்கிறார். ஆனால் அவருடைய திட்டம் 38,500 ஏக்கரா நிலங்களிலே டங்ஸ்டன் இருக்கிறது என அவர்கள் ஆய்வுகள் செய்திருக்கிறார்கள். இது 50,000 ஏக்கர் வரை நீடிப்பதற்கான, அவர்கள் பயன்பாட்டில் நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மதுரை மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய ஒரு பகுதி, சிவகங்கை மாவட்டத்தினுடைய ஒரு பகுதி, இது எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட தொன்மை வாய்ந்த மதுரை. ஆற்றுக்கு அந்த புறம் கீழடி, ஆற்றுக்கு இந்த பக்கம் மேலூர் என்பதாக இருக்கிற இந்த பகுதியை காலி செய்கிற வேலையை மோடி அகர்வாலுக்கு கொடுத்ததன் மூலம், வேதாந்தாவுக்கு கொடுத்ததன் மூலம், இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு கொடுத்ததன் மூலம், அது வேதாந்தாவினுடைய துணை நிறுவனம். அத இழப்பீடு மக்கள் கேட்பார்கள், எங்களுக்கு வீடு இல்லை, வெளியேற்ற சொல்றீங்க, மழை பெய்யுது, வெள்ளம் வருது, புயல் அடிக்குது, இழப்பீடு கொடுங்கன்னு. அது போல அகர்வாலுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இழப்பீடு தான் இந்த 5000 ஏக்கர் முதல் கட்ட ஏலம். தூத்துக்குடியில நீ இழந்திருக்கிற உனக்கு நான் மதுரை மாவட்டத்திலே, அதே தென் மாவட்டத்திலே, மதுரை மாவட்டத்திலே கொடுக்கிறேன் என தூத்துக்குடியினுடைய மக்களின் போர்க்குணாம்சத்திற்கு நிகரான நீண்ட நெடிய காலம் வெள்ளை ஆதிக்கத்திற்கு எதிராக போராடிய சிவகங்கை மண்ணும், சிவகங்கை ஒட்டிய மேலூர் மண்ணும் வீரஞ்செறிந்த போராட்டங்களுக்கு சொந்தக்கார மண். அந்த மண்ணை அவர் தூத்துக்குடியினுடைய ஸ்டெர்லைட்டுக்கு இழப்பீடாக அகர்வாலுக்கு ஒன்றிய அரசு கொடுத்திருக்கிறது. அதான் ஒன்றிய அரசினுடைய நோக்கம். மற்றொன்று, மண்ணுக்கு கீழே இருப்பது எதுவாக இருந்தாலும், அது யார் ஒத்துக்கொண்டிருந்தாலும், தமிழ்நாடு அரசே ஒத்துக்கொண்டிருந்தாலும் அதற்கு அதிகாரம் இந்திய ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கிறது என இந்திய ஒன்றிய அரசு தீர்மானம் இயற்றி இருக்கிறது. மண்ணுக்கடியில இருப்பதை நான் ஏலம் விடுவேன், எங்கிருந்து வேண்டுமானாலும் ஏலம் விடுவேன், எத்தனை ஏக்கரை வேண்டுமானாலும் ஏலம் விடுவேன், எவ்வளவு மக்களை வேண்டுமானாலும் நான் வெளியேற்றுவேன் என்பதிலே ஒன்றிய அரசு தெளிவாக இருக்கிறது. விடாப்படியாக தூத்துக்குடியை இழந்த அகர்வால் மதுரையிலே கால் வைப்பதற்கு தயாராக இருக்கிறார். ஒன்றிய பாஜக அரசு ஒரு பக்கம் அனில் அகர்வாலுக்கும், இன்னொரு பக்கம் அதானிக்கும், ஒட்டுமொத்த இந்தியாவையும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய வளங்கள் அனைத்தையும் வாரி வழங்கிட்டு இருக்க இந்த சூழல்ல, இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய போராட்டங்கள், தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, பல மாநிலங்கள்ல இந்த வளர்ச்சி கொள்கைன்னுட்டு இவர்கள் அமல்படுத்தக்கூடிய நாசகர திட்டங்களுக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு, மக்கள் போராட்டங்கள். இப்ப இந்த மக்கள் போராட்டங்கள், இங்க மதுரை மேலூர்ல நடந்த மக்கள் போராட்டத்தின் வாயிலாக, இங்க தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த தீர்மானத்தின் வாயிலாக அண்ணாமலை அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்காரு. ஆனா ஒன்றிய அரசுகிட்ட இருந்து இது வரைக்கும் எந்த ஒரு பதிலும் வரல. இது வரைக்கும் நடந்த திட்டங்கள்ல இந்த மக்கள் போராட்டங்களை எந்த அளவுக்கு இந்த ஒன்றிய அரசு செவிசாச்சிருக்கு. இந்த மதுரை மேலூர் அரிட்டாப்பட்டி இந்த டங்ஸ்டன் சுரங்கம் ஏற்கனவே சொன்னீங்க 5000 ஏக்கர் அல்ல, 38,000 சொச்சம் ஏக்கர் திண்டுக்கல் பழனிமலை வரைக்கும் உள்ள போகுதுன்னுட்டு சொன்னீங்க. இந்த மக்கள் போராட்டம்ங்கிறது இன்னும் விரிவடைய தான் போகுது.
இந்த இடத்துல ஒன்றிய அரசோட நிலைப்பாடு என்னவா இருக்க போகுது? இதை மாத்திக்குமா? வேதாந்தா நிறுவனத்துக்கு கொடுத்த ஏலத்தை வாபஸ் வாங்குமா? முந்தா நாள் மதுரையிலே ஆட்சியாளர் அலுவலகம் முன்னே போராட்டம். இன்றைக்கு தெற்கு தெரு டோல்கேட்டுக்கு பக்கத்துல தெற்கு தெருவில் அந்த வட்டாரத்தினுடைய மக்கள் கூடுகிறார்கள். இன்றைக்கு அங்கே நடக்கிறது போராட்டம். இப்படி நிச்சயம் ஒரு இடத்துல அந்த மக்கள் கூட ஆரம்பிச்சிருக்கிறார்கள், போராட ஆரம்பிச்சிருக்கிறார்கள். அவர்களோடு போராடுகிற இயக்கங்கள் உடன் இருக்கிறோம். அங்கிருந்து தொலைபேசி வந்த வண்ணமாக இருக்கிறது. ஒவ்வொரு போராட்டத்திற்கும் இயக்கங்கள் பங்கெடுக்கிறது. சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பங்கெடுக்கிறார்கள். மக்கள் இயக்கங்கள் போராட்டங்களிலே தொடர்ச்சியாக ஈடுபடுவது பங்கெடுக்கிறார்கள். இது வெறும் அரசியல் அல்ல, ஏதோ கட்சி அரசியல் அல்ல. இந்த கட்சியா அந்த கட்சியா, எந்த கட்சியை நாம் எதிர்த்து போராடுகிறோம் என்பது அல்ல. அது தேர்தலுக்கு பயன்படுவது. இது மண்ணுரிமைக்கான போராட்டம், இது வாழ்வுரிமைக்கான போராட்டம், இது இயற்கையை காப்பாற்றுவதற்கான போராட்டம். இந்த ஏலம் என்பது தமிழ்நாட்டிலே மதுரை, ஆந்திராவிலே, ராஜஸ்தானிலே என பல மாநிலங்களிலே, ஒரு 4 மாநிலங்களிலே இந்த ஏலத்தை ஒன்றிய அரசு விட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஆட்சிக்கு வந்திருக்கிற ஒன்றிய அரசு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பொது சொத்துக்களை அதானிக்கு அளிப்பது, பொது வளங்களை அகர்வாலுக்கு அளிப்பது என்கிற ஒரு பன்னாட்டு நிறுவனங்களுடைய ஏவலாளாக, அடியாளாக ஒன்றிய பாஜக அரசு மாறி இருக்கிறது என்றால் அது துச்சமாக எதையும் செய்யும். ஜார்க்கண்டில் அங்கு இருக்கிற பழங்குடி மக்களை வெளியேற்றுவது என்கிற நீண்ட நெடிய இந்த அரசுகளுடைய முயற்சி, புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போடுவது, எந்த கம்பெனிக்கு எந்த நிறுவனத்திற்கு அதை ஒப்பந்தம் போடுகிறோமோ அந்த நிறுவனம் அந்த பகுதியினுடைய காடுகளை, வளங்களை, வயல்களை, நீர்நிலைகளை அனைத்தையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவது, அங்கு வாழக்கூடிய மக்களை அப்புறப்படுத்துகிற பணியை இந்திய ஒன்றிய அரசினுடைய படைகள் கையில் எடுத்துக்கொள்வது. இதுதான் நாம் வரலாற்றிலே கடந்த காலங்களிலே தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் பயன்படுத்துகிற வாசகம், நக்சலைட்டுகள் இருக்கிறார்கள், மாவோயிஸ்டுகள் இருக்கிறார்கள், அவர்கள் போராட்டங்களை தூண்டுகிறார்கள், வளர்ச்சிக்கு எதிராக மார்க்சிஸ்டுகள் இருக்கிறார்கள், மார்க்சியவாதிகள் இருக்கிறார்கள், கம்யூனிஸ்டுகள் இருக்கிறார்கள் என்கிற குரல் ஒன்றிய அரசால் ஓங்கி ஒழிக்கிறது. இது போன்ற வளங்களை கொள்ளையடிக்கும் பொழுது எதிர்த்து போராட்டம் நடந்தால் அவர்கள் பயன்படுத்துகிற ஒரே வாசகம் நக்சலைட்டுகள், மாவோயிஸ்டுகள் அங்கே இருக்கிறார்கள், அவர்களை முறியடிப்போம் என்கிற பேரில் துணை இராணுவ படைகளை அந்த பகுதியிலே அவர்கள் இறக்குகிறார்கள். அங்கு ஆளக்கூடிய மாநில அரசுகளை பற்றி அவர்கள் கவலைப்படுவதே கிடையாது. மாநில அரசுகள் கையை பிசைந்து கொண்டு நிற்கிற நிலைதான் ஒவ்வொரு வட மாநிலங்களிலே உருவாகி கொண்டிருக்கிறது. சர்வ சாதாரணமாக எஸ்டிஎம் விவசாயிகள் போராட்டத்திலே பாரதிய ஜனதா நாடாளுமன்ற உறுப்பினருடைய மகன் வண்டியை உள்ளே விட்டு ஆட்களை படுகொலை செய்கிறான். கேட்க நாதி கிடையாது. தென் மாவட்டத்தில் இருக்கிற, தமிழ்நாட்டில் நிலவி கொண்டிருக்கிற அந்த குறைந்தபட்ச நாகரிகம் எல்லாம் நீங்கள் வட மாநிலங்களிலே பார்க்க முடியாது. நேருக்கு நேர் கொள்ளுகிறான், நேருக்கு நேர் வண்டியை மோதி படுகொலை செய்கிறான். அரசு இன்னொரு பக்கம் துணை இராணுவ படைகளை அந்த காடுகளிலே இறக்குகிறது, பழங்குடி மக்கள் வாழக்கூடிய பகுதிகளிலே இறக்குகிறது. அதனுடைய விளைவு அங்க இருக்கிற மக்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். வரிசையாக அந்த உடல்களை போட்டுவிட்டு இவர்கள் எல்லாம் நக்சலைட்டுகள், இவர்கள் எல்லாம் மாவோயிஸ்டுகள் என இந்த அரசு எளிமையாக அறிவித்து விட்டு செல்லுகிறது. இன்னும் சொல்ல போனால் சொந்த நாட்டு மக்களை வானிலிருந்து தாக்குவது என்கிற ஒரு படு பாதகமான செயலை இந்த இந்திய ஒன்றிய பாஜக அரசு செய்திருக்கிறது, செய்து வருகிறது. நாங்கள் மதுரை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். தூத்துக்குடியில அந்த மக்கள் நிராயுத பாணியாக வந்த மக்களை துப்பாக்கி சூட்டில் குறிவைத்து சுடுவதன் மூலம் ஸ்னோடின் போன்ற அன்பு மகளை எல்லாம் இந்த அரசு நேரடியாக மோடியினுடைய அகர்வால் தான் உத்தரவிட்டான். அவனுடைய உத்தரவுக்கு கட்டுப்படுவதற்கு தமிழ்நாட்டு காவல்துறை அன்றைக்கு தயாராக இருந்தது. இன்றைக்கும் கூட தமிழ்நாடு அரசினுடைய கட்டுப்பாட்டிலே காவல்துறை கிடையாது. காவல்துறை தன்னிச்சையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. எடப்பாடி சொல்லுகிறார், காவல்துறைக்கு இன்னும் சுதந்திரத்தை கொடுங்கள் என எடப்பாடி
சட்டமன்றத்திலையும் வெளியிலையும் அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறார். காவல்துறை சுதந்திரமாக தான் இருக்கிறது. அது மிக தன்னிச்சையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை மிக எளிமையாக அதில் ஊடுருவி இருக்கிற RSS அதிகாரிகள் மூலமாக இந்த ஒன்றிய அரசு நேரடியாக கையாளும். இந்த ஒன்றிய அரசு ஒரு பக்கம் RSS ஊடுருவலை இந்த அதிகாரிகள் மட்டத்தில் கொண்டு செல்கிறது. மறுபுறம் அது துணிச்சலாக தமிழ்நாட்டுக்குள்ளே துணை ராணுவ படைகளை, அதனுடைய சொந்த படைகளை இறக்கும். அதை எதிர்பார்த்து அதை எதிர்கொள்வதற்கு தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு இளைஞர்கள், மதுரை விவசாய பெருங்குடி மக்கள் தயாராக இருப்போம். இதுதான் ஒன்றிய அரசினுடைய குணம். நீங்கள் ஒரு பாசிச அரசாக மாறிக்கொண்டிருக்கிறது. பாசிச அரசாக அது முழுமையடைவதற்கான சூழலில் போகிறது என்றால் அது ஏதோ நேரடி படுகொலை எல்லாம் செய்தால் அப்பொழுது பார்த்துக் கொள்ளலாம், அதை பாசிசம் என சொல்லலாம். அது இராணுவம் இறங்கி நம்மளை எல்லாம் கொல்லும் பொழுது பாசிசம் என சொல்லலாம் என காத்து கொண்டிருந்தால் இடதுசாரி தோழர்களுக்கு, மார்க்சிய அரசியல் ஏற்றுக்கொண்ட தோழர்களுக்கு நான் கேட்பது என்னவென்றால், நடந்து கொண்டிருப்பது ஒவ்வொன்றும் பாசிச செயல்பாடு. அதற்கு எதிரான போராட்டங்களை அடக்குவது பாசிச ஒடுக்குமுறை. இல்ல எல்லாம் பாசிசம், நேற்றும் பாசிசம், இன்றைக்கும் பாசிசம், நாளைக்கும் பாசிசம் என்றால் விஜய் பேசுகிற பாயாசம் போல் ஆகிவிடும். நம்மை பொறுத்தளவு இந்த அரசனுடைய குணத்தை பாருங்கள். ஒரு புறம் அதானி அம்பானி, மற்றொரு புறம் அகர்வால் நம்முடைய வளங்களை, காடுகளை, நீர்நிலைகளை, நீருக்கடியில் மண்ணுக்கடியில் இருக்கிற நீரை, காற்றை, மலைகளை அனைத்தையும் விட்டு தீர்க்கிற, ஏலம் விட்டு தீர்க்கிற, வரலாற்று தொன்மங்களை எல்லாம் அடித்து துவைத்து சிதைக்கக்கூடிய ஒரு வேலையை இந்திய ஒன்றிய பாஜக அரசு செய்து கொண்டிருக்கிறது. நம்மிடமிருந்து எழ வேண்டிய ஒரே குரல் தான், என்ன நிலைப்பாடு எடுக்க வேண்டும்? இது எங்களுடைய மண், இது எங்களுடைய வளம், இது எங்களுடைய ஆறு, இது எங்களுடைய மலைகள், இதில் கை வைப்பதற்கு நீ யாரடா என்கிற கேள்வி ஓங்கி எழ வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கிறது. இந்த ஒன்றிய பாஜக அரசு, நீ வெறும் தேர்தலில் நாங்கள் இங்கே காலை வைக்க விட மாட்டோம், 40க்கு 40, 50க்கு 50 என தேர்தல் அரசியலோடு மட்டுமே முடிந்து விடக்கூடிய காரியம் அல்ல இது. இது எங்கள் வளம். இந்த வளத்தை கொள்ளையடிப்பதற்கு, இந்த மக்களுடைய ஊர்களை விட்டு இவர்களை வெளியேற்றுவதற்கு, நீர்நிலைகளை மிக மோசமான விஷ பூமியாக மாற்றுவதற்கு எவனுக்கும் உரிமை கிடையாது. இவர்களுக்கு லாபம் லாபம் லாபம், பணம் பணம் பணம், கோடிக்கணக்கான பணங்களை குவிப்பதுதான் இவர்களுடைய நோக்கம். அதானிக்கு மோடி பினாமியா, மோடிக்கு அதானி பினாமியா என்கிற மிகப்பெரிய சந்தேகம் எழுந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்டிலே. அகர்வாலும் மோடியும் மிக நெருக்கமான நண்பர்கள் என்பது உலகத்திற்கே தெரியும். நீங்க அகர்வால் வெளிநாடுகளிலே எங்கே அவன் மைன்ஸ் சுரங்கங்களை அவன் ஏலம் எடுத்தாலும் அங்கு இருக்கிற பாரம்பரியமான மக்களை படுகொலை, இங்கே 17 பேர் என்றால் அங்கே 35 பேரை படுகொலை செய்திருக்கிறார். ஆப்பிரிக்க நாடுகளிலே, தென்னாப்பிரிக்க நாடுகளிலே படுகொலை அரசியலை நேரடியாக செய்கிறான் அகர்வால். அவனுக்கு எந்த அரசும் தடை விதிப்பதில்லை, அவனுக்கு எந்த அதிகாரிகளும் கைகூப்புவதற்கு தயாராக இருக்கிறார். கோடிக்கணக்கான ரூபாய் வாரி வழங்குகிறான் அதிகாரிகளுக்கும் அரசு தலைமையில் இருக்கிறவர்களுக்கும். பணத்துக்கு அடிமையாகிற இந்த அமைச்சர்களும் அதிகாரிகளும் அகர்வாலுக்கு அடிபணிந்து போகிற நிலை உருவாகிறது. ஆனால் தூத்துக்குடி மக்களுடைய போராட்டமும் அதற்கு துணை நின்ற தமிழ்நாட்டு மக்களுடைய போராட்டமும் தான் இன்றைக்கு ஸ்டெர்லைட்டை மூட வைத்திருக்கிறது. நாளை மதுரைக்கு வரலாம், வானிலிருந்து இறங்கலாம், சர்வதேச விமான நிலையம் பயணிகளுக்கு பயன்படுகிறதோ இல்லையோ, நாளைக்கு துணை ராணுவ படைகளுக்கு பயன்படலாம். இதை அனைத்தையும் யோசிக்கிறோம். அங்குள்ள மக்கள் அறிவற்றவர்கள் கிடையாது, ஆற்றல் உள்ளவர்கள், வயோதிகர்கள் தொடங்கி அவர்கள் வார்த்தைகளிலே வேண்டுமானால் எங்கள் வழிபாட்டு சின்னங்களை நாங்கள் பாதுகாக்கிறோம், எங்கள் ஊர்களை பாதுகாக்கிறோம் என சொல்லலாம். ஆனால் அவர்கள் அந்த பூமியை நேசிக்கிறார்கள். இந்த மண் எங்களுடைய மண் என்பதிலே ஊன்றி நிற்கிறார்கள். ஆனால் நாம் சொல்லுகிறோம், எங்கள் நாடு தமிழ்நாடு, வேதாந்தாவே கால் வைக்காமல், எங்கள் நாடு தமிழ்நாடு, எங்கள் மண் மதுரை மண். ஒன்றிய அரசே இப்படி ஏலம் விடுவதை நிறுத்து. தமிழ்நாடு அரசு, மக்கள் இவர்களுடைய ஒப்புதல் இல்லாமல் நீ எதையும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. அது மட்டுமல்ல, சட்டமன்ற தீர்மானம் ஒரு பாதுகாப்பு வளையமாக மாறி இருக்கிறது.
அதே நேரம் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற வளங்களை, இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற கல்வியை, தொழிற்சாலைகளை உருவாக்குவது என்கிற அதிகாரம் என்பது தமிழ்நாடு அரசுக்குத்தான் இருக்க வேண்டும். சர்வசாதாரணமாக டெல்லியில உட்கார்ந்து கொண்டு நான் ஆந்திராவை ஏலம் விடுகிறேன், தமிழ்நாட்டை ஏலம் விடுகிறேன், கர்நாடகாவை ஏலம் விடுகிறேன் என இந்த தேசிய இனங்களை நீ சர்வசாதாரணமாக நினைப்பாயானால் அதற்கான போராட்டங்களை, அதற்கான எதிர்ப்புகளை அண்ணாமலை தொடங்கி மோடி, அமித்ஷா வரை அனைவரும் சந்திக்க வேண்டிய நிலைமை உருவாகும். தினசரி போராட்ட களமாக மேலூர் மாறி இருக்கிறது, மேலூரை சுற்றியுள்ள கிராமங்கள் மாறி இருக்கிறது. இந்த போராட்டம் என்பது நீ எப்ப தொட்டு இதை தடுக்க முயற்சித்தாலும், தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறையாக இருந்தாலும், இந்திய அரசினுடைய துணை ராணுவ படைகளாக இருந்தாலும் மக்கள் சந்திப்பார்கள். மக்களோடு நின்று நாங்கள் சந்திப்போம். மதுரை டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிரான போராட்டம், அதில் பின்னால் உள்ள அரசியல், ஒன்றிய அரசின் நிலைப்பாடு, இது குறித்தெல்லாம் தோழர் விரிவாக நம்மோடு பகிர்ந்து கொண்டார். வீரம் செறிந்த மக்களின் போராட்டம் வெல்ல போகிறதா? படுகொலை அரசியலை கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒன்றிய அரசும் அனில் அகர்வால் போன்ற முதலாளிகளும் வெல்ல போகிறார்களா என்பதை காலம்தான் நமக்கு சொல்ல போகிறது. நாம் மக்களோடு நிற்போம். மக்கள் முன்னணி ஊடகத்தின் சார்பாக நன்றி, வணக்கம். தோழருக்கு நன்றி. நன்றி.